கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. பிரச்சாரம் பண்ணாரா? பிரச்சாரமா இருந்துச்சு. அது ஏதோ பண்ண மாதிரி பண்ணாருங்க. ஏதோ ட்ரை பண்ணாருல அந்த மனுஷன். ஏதோ ட்ரை பண்ணி, ஏன்னா அதெல்லாம் முக்கியமான இடம்ல, அவருக்கு அது ரொம்ப முக்கியமான இடம் கண்டிப்பா. சோ அப்படி இருக்கும்போது அங்க ஏதோ ட்ரை பண்ணி ஏதோ பேசி முடிச்சாச்சு. அங்கேயே 1008 பிரச்சனை வேற வந்துச்சு. அதுக்கு அடுத்து வெளிவாக்கம் போலான்னு பார்த்தாங்க, குளத்தூர் போலான்னு பார்த்தாங்க. முக்கியமா வெளிவாக்கெல்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருச்சு. சதியாமே, டிஎம்கே சதியாமே, அவர் பேச விடாம தடுக்கிறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் டிஎம்கே சதியா. டிஎம்கேக்கு வேற வேலையில பாருங்க, இதுதான் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு. சரி, அடுத்தபடியா நம்ம திருச்சியில வச்சு செய்யறோம், நம்ம டிவிக்கே தான் ஹைலைட், பக்காவா பண்றோம் அப்படின்னு வந்து கலையரங்கினாரு. திருச்சி ஈஸ்ட்ல வந்து பிரச்சாரம் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணவே வந்து டிஎம்கே வந்து இது பண்ணாங்களா, அது பண்ணாங்களா, எந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே பண்ணல, நான் வந்து தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி பேசியிருந்தா ஒரு சந்தோஷமா இருந்திருக்குமே, அதை சொல்ல மாட்டாரு. நான் என்ன பண்ண போறேன்னு சொல்ல மாட்டாரு. இவங்க இது பண்ணிட்டாங்க, நீங்க செஞ்சீங்களா, நீங்க செஞ்சீங்களா, ஆட்சியே முடிய போகுதுங்க, இன்னும் சரிங்க முடிஞ்சிருச்சுங்க, வந்து இது செஞ்சீங்களான்னு எதுக்கு பேசணும், நான் வந்துட்டு இதை செய்ய போறேன், அதுதானே பிரச்சாரமே. பிரச்சாரம்ன்றது நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா இதெல்லாம் செய்வேன்னு சொன்னா அது ஒரு பிரச்சாரம். இவங்க இதெல்லாம் பண்ணலன்னு சொல்றதா பிரச்சாரம். அதுதான் அவர் சொல்றாருல, என்னைய நம்புங்க, நான் வந்து மாத்தி காட்டுறேன் அப்படின்னு இருக்காரு. அதுதான் பிரச்சாரம். என்னென்ன விஷயத்துல அவரை நம்பணும்னு சொல்லி நம்ம டீ கோட் மாதிரி பாத்துரலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் பேசி அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன வந்து பேசினார்னா கேஸ் இஷ்யூ பத்தி பேசினாருப்பா. கேஸ் இஷ்யூக்கு வந்து சொல்லிட்டாரா, மோடியை பத்தி சொல்லிட்டாரா, பிஜேபி 3 வார்த்தை வாயில வந்துருச்சு. அவர் வாயில அது வராதுல்ல, அது எப்படி வரும், அதெல்லாம் வராது, நாங்க அப்படியே நாசுக்கா போவோம்ல, அந்த மாதிரி பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து மேலிடம் அங்கேயும் வந்து பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குல்ல, இவங்களும் வந்து கண்டுக்கல சொல்றாரு. ஓ, அவங்களும் கண்டுக்கல, இவங்களும் கண்டுக்கல. வராத வாயில டிஎம்கே கத்துற மாதிரி பிஜேபி மோடி சொன்னா என்ன சொல்றதுக்கு என்ன? அது 3 வார்த்தை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பிஜேபி கஷ்டமா இருக்கு, மோடி 2 எழுத்து தானே, அது சொல்ல கஷ்டமா இருக்கா என்னன்னா? இது வேற லெவல் பா. அடுத்தது பார்த்தோன்னா இப்படி சொல்லிட்டாரு கேஸ் பிரச்சனை. இப்ப என்ன சொல்றாரு, இப்ப இந்த மாதிரிலாம் கேஸ் பிரச்சனை நிலவரத்துக்கு காரணம் டிஎம்கேன்றாரு. ஆமா, இவங்களாச்சும் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா பண்ணல. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அந்த கேஸ் பிரச்சனை ஏதோ இருக்காது. எப்படிங்க அங்கேயே 1008 பிரச்சனைன்னு போய் நம்ம நாட்டுக்கு வர முடியாம அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவர் என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்காருன்னா, இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா வராத கேஸ் வந்துரும் அப்படின்றாரு. அங்கதான் அண்ணனுக்கு வந்து ஒரு அரசியல் அடிப்படை அறிவுன்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எண்ணெய் தட்டுப்பாடெல்லாம் நிலவரத்துக்கு இங்க ஒரு காரணம் யாருன்னு பார்த்தோன்னா, ஈரான் இஸ்ரேல் போர் ஒரு சைடு இருக்கட்டும், நம்மளுக்கு ரஷ்யா கிட்ட இருந்தா ஒரு குறைந்த ஒரு மானியத்துல நம்மளுக்கு எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இப்ப வாங்குறது யார் நிறுத்தினாருன்னா நம்ம மோடி அவர்கள் தான். யார் பேச்ச கிட்ட நிறுத்தினாரு? ட்ரம்ப் அவர்கள் பேச்ச கேட்டு நிறுத்தினாரு. அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. அவருக்கு அவங்களுக்கு என்ன லிங்க் தெரியல, அங்க என்ன சொன்னாலும் இவரு மண்டை ஆடிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஒரு எண்ணெய் வாங்கினா நம்ம நாட்டுல இருக்க தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம ட்ரம்ப் பேச்ச கேட்க வேண்டியதா இருக்கு. இதை எடுத்து ஏன் வச்சு கேட்க மாட்டாருன்ற நானு இவ்வளவு பேசுறாருல வந்து சைடால் மறந்துட்டீங்களா? நடுல ஒரு 2 வாரம் முன்னாடிலாம் மனுஷன் அங்கங்க அப்பப்போ போயிட்டு வருவாரு. சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மனுஷன் வந்து அப்பப்போ வந்து டெல்லியில போய் ஆனா வணக்கம், எப்படி இருக்கே, நல்லா இருக்கேல அப்படிலாம் வந்து பேசிட்டு வருவாரு. ஓ, அதனாலதான் இவரு ஆரம்பிச்சிட்டாரு போல. ஓ, அதனால வந்து நீ என்ன பண்ணிட்டு போங்க, இப்ப பிரச்சனை வந்துருச்சு, முடியுதா இப்படிலாம் பண்றது, நான் கொஞ்ச நாள் பிரச்சார வேலைக்கு போகும்போது நீ டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு போல. இந்த மாதிரி வேலைலாம் பக்காவா போயிட்டு இருக்கு. சோ இந்த கேஸ் பிரச்சனை அது வந்து இவர் வந்தா தீர்த்து விட்டுருவாரு. ஆரம்பிச்சிரு. அப்படிதான் வீட்டுல எல்லாம் கேஸ் எல்லாம் இருக்குதா. இன்னொரு வார்த்தை கவனிச்சிங்களா என்ன சொன்னாருன்னு? எல்லாரும் சாப்பிட்டீங்களா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க போல. எதுக்காக? அது சாப்பிடலன்னா ஒரு 4 பேர் மயக்கடிச்சு உழுங்க, அது ஒரு 4 நாளைக்கு வந்து ட்ரெண்ட், அது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டா போயிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டீங்களா, ஏன் சாப்பிட்டு வந்தீங்க, அப்பதான் நீங்க மயக்கடிச்சு உழுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு போல. ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க போலன்றாரு. என்ன காரணம் தெரியுமா அவருக்கு எல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு? ஆல்ரெடி நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்குல்ல, வெயிட் பண்ணி அதான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா. கடைசியா வந்து அந்த பெரம்பூர்லயே வந்து அது பெரம்பூர்ல ஓரளவுக்கு வெற்றிகரமா முடிச்சிட்டாரு, தாக்கு பிடிச்சு. அதுக்கப்புறம் வெளிவாக்கம் வரும்போதுதான் வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்ல, போலீஸ் பாதுகாப்பு ஒழுங்கா இல்லாததுனால நாங்க வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டோம் அப்படின்னு. அது யாரு சொல்றாங்க? போலீஸ் பாதுகாப்பு இல்ல, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஆளுங்கட்சியை சொல்றாங்க. எங்க ஆளுங்கட்சி வந்து மொத்த பவரும் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயாச்சு, அங்க கூட்டம் சரிலாம், மறுபடியும் இந்த டிஎம்கே சரின்னு சொல்றாரு. சரி, இன்னைக்கு பாயிண்டே வந்துடலாம். திமுக வந்து எப்ப பார்த்தாலும் பொய் வாக்குறுதிகளே கொடுக்குதுன்னு சொல்றாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீட்டை பத்தி பேசுறாரு. நீட்டை வந்து ஒழிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் டிஎம்கே அதை சொல்றாங்கன்னு சொல்றாரு. இவரு வந்தா வந்து ஒழிச்சிருவாங்க அப்படி ஒரு டவுட் எல்லா மக்களுக்கும் வரல. அப்ப நீ அதாவது முடியாதுன்னு இவரே சொல்லிட்டாரு, நான் நீட்டா ஒழிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. அவரே சொல்லிட்டு
திருப்பி வந்து இப்படி பேசுறாரு. அப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தா முடியாதுன்றதால நீட்டை ஒழிக்கவே மாட்டாரா, அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்டெப் கூட எடுக்க மாட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா. முன்னாடியே விஜய் ஃபர்ஸ்ட்லாம் மேடைகளை பேசும்போது எப்படி பேசுவார்னா, இங்க நீட்டு மட்டும் தான் படிப்பா, ஒரு காலத்துல பேசியிருக்காரு அந்த மாதிரி, நீட்டு மட்டும் தான் படிப்பா, வேற எந்த படிப்பும் இல்லையா, வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிக்காதீங்கன்றாரு. சோ நீட் எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாரு, அதாவது மக்களை வந்து டைவர்ட் பண்ணுவாரு. இது மட்டும் தான் படிப்பு இல்ல, இது இப்படிதான் இருக்கும், மோடி சொல்றதா இங்க நடக்கும், நீங்க இப்படி சுத்தி போங்கன்னா பேசுவாரே தவிர இப்ப என்ன சொல்றாரு, அது முடியாத காரியம், அதனால டிஎம்கே எப்படி இருக்காங்க. அதாவது இப்படியும் பேச வேண்டியது அப்படியும் பேச வேண்டியது, இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா என்னத்தான் பண்றதுன்னு தெரியல. கடைசியில இந்த நீட் தேர்வுக்கு வந்து இவர் ஏதாச்சும் ஒரு கொடுப்பாரா, ஒரு ஆன்சர் இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பா இருக்காது. எனக்கு இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடிப்படை வசதி கூட இந்த கட்சி பண்ணல, டிஎம்கே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை வசதினா எனக்கு புரியல, எல்லாமே ஓரளவு ப்ராசஸ் பண்ணிட்டு தான் வராங்க. அப்படி பார்க்கும்போது நடுவில் இந்த ஃப்ரீ பஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃப்ரீ பஸ்ஸை பத்தி இவங்க பேசுறாங்க, எனக்கு அதுதான் சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டு ஃபுல்லா ஃப்ரீ பஸ் கொடுத்துருவோம், இனிமேல் பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ பஸ் அப்படின்றாங்க. எடுத்த உடனே எதுவுமே யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, மெதுவாக தான் ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பெண்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டீலக்ஸ் பஸ்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நார்மல் பஸ்ஸா இருக்கட்டும், ஓரளவுக்கு ஃப்ரீ பஸ் வந்துருச்சு. சென்னைக்குள்ளலாம் நிறைய இடத்துலயும் வந்துருச்சு. மெதுவாக தான் ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ இவர் வந்த உடனே பண்ணிடுவாரா? அது ஒரு விஷயம். நான் இவங்களை பத்தி முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதை யாரு சொல்றாங்கன்னா, ஓசி பஸ் வேணுமா, உங்களுக்கு ஓசி பஸ் வேணுமான்னு கூட்டம் போட்டு பேசினாங்களே, இவங்க இதை சொல்றது நம்மளுக்கு இன்னும் காமெடியாது. என்னங்க, இப்பதான் உங்க கட்சி ஆளுங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அது ஓசி கிடையாது, ஓசி கிடையாதுன்னு. இப்ப பாத்துட்டாரு மக்கள் எப்படி ஓட்டு வாங்க முடியும்னு பாத்துட்டு, நான் வந்து ஆல்ரெடி இந்த திட்டம்லாம் இருக்கேன், மகளிர் விடியல் பண்ணணும், என்ன பண்றது, எல்லா பஸ்ல நான் ஃப்ரீயா விடுவேன், ஏசி பஸ் விடுவேன்னு சொல்லிட்டு இவரு ஒரு சைடு காமெடி பண்றாரு. எடப்பாடி அவர்கள் இன்னும் சிரிப்பு, நான் வந்து ஆண்களுக்கும் சேர்த்து ஃப்ரீயா விடுவேன், அவ்வளவுதான். போக்குவரத்து துறையில இப்ப ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு ஊதியம் கரெக்டா கிடைக்க மாட்டேன், நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. இப்ப ஆண்களுக்கும் ஃப்ரீயா விட்டு, பெண்களுக்கும் ஃப்ரீயா விட்டு, இந்த போக்குவரத்து துறையில இருந்து அவ்வளவுதான். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே வந்து எதுவும் பண்ண முடியாம ஓகே பாய் அப்படின்ற வந்து போக வேண்டியது. இந்த மாதிரி எலெக்ஷன் டைம் நெருங்கும் போது பல காமெடிகளை பாக்குறோம். அடிப்படை வசதிகளை பத்தி இவர் பேசுறாரு, இவர் இதை பேசுறதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா? கரூர் மீட்டிங் அவ்வளவு விஷயம் நடந்துச்சு, அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாரா? தண்ணி இல்ல, ரெஸ்ட் ரூம் இல்லன்னு எவ்வளவு நம்ம பாத்துட்டோம். தன்னைத்தானே திட்டிக்கிறாரோ ஒருவேளை, இதெல்லாம் எப்படி பேசு, இதெல்லாம் எதனால நடந்துச்சு? ஒரு அடிப்படை வசதிகள் செய்து தராதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப அந்த ஆட்சி உனக்கு வேணுமான்னு கேக்குறாரு. அவர் கேட்டுக்கிறாரு, அது கண்ணாடி அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரை பார்த்து அவர் பேசிக்கிறாரு, என்ன வேலை அந்த விதத்துல இருக்கு. இவரெல்லாம் அடிப்படை வசதிகள் பத்தி பேசுறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே சிரிப்பு தான். ஆமா. இதுல இன்னொரு ஒரு ஃபன் என்னன்னா, ஏதோ ஒரு டைப்பா பேர் வச்சுலாம் வந்து குடுக்குறாருங்க. ஏதாவது நோட் பண்ணீங்களா? அவங்க திட்டங்கள் பேரு, அவர் அறிவிக்கிற திட்டம் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். இப்ப இருக்க கட்சிகள் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு திட்டங்கள் அறிவிக்கிறாங்கன்னா அந்த பேர்லயே அவ்வளவு கான்சியஸா இருப்பாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, அதே வந்து ஒரு உதவி தொகை கிடையாது, அது உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அவ்வளவு கான்சியஸா திட்டங்கள் மேல வைக்கிறாங்க. ஆனா விஜய் பாத்தீங்களா அவர் சொல்ற திட்டங்கள்லாம் டைப்பா வச்சிட்டு இருக்காரு. அது பாத்தீங்கன்னா ஏதோ என்னது தாய் மாமன் சீர் திட்டம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஏதோ ஒரு அன்னபூரணி திட்டம் பாத்தீங்களா அந்த திட்டங்கள்லாம். அதாவது பெரியார் கொள்கையை பேசுறாங்க, அந்த பேர்லயே அவங்க சொல்ற திட்டங்களே பார்த்தா எல்லாமே பிற்போக்குத்தனமா இருக்கு. எதுலயுமே வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையை அவங்க இதுல எதுவுமே பார்க்க முடியாது. கூட்டணி பத்தி சில விஷயம் பேசியிருந்தாரு போலியே, பாத்தீங்களா? என்ன பேசினாரு? என்ன சொல்றாருன்னா, ஒரு சைடு பார்த்தனா பொய்யா சொல்லிட்டு இந்த சைடு ஒரு கூட்டணி, இன்னொரு சைடு பார்த்தனா காவி கூட்டணின்றாரு. அதுலயே இல்லாத எனக்கு புரியவே. இவர் ஒரு பக்கம் லிங்க் வச்சிருக்க மாதிரி இருக்கு, ஆனா பார்த்தா திருப்பி இங்கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்படியும் பேசுறாரு, அப்படியும் டவுட் வருதுல்ல. இதுக்காக தான் அந்த மீட்டிங். இல்ல நம்ம ரொம்ப நாளா நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே பழகிட்டு இருக்கோம், கொஞ்சம் எதிர்த்து பேசு, அப்பதான் மக்கள் நம்புவாங்க. உண்மையாலே ஒரு பிஜேபி எதிர்த்து பேசுறாருப்பா. நம்ம ஸ்டார்டிங்ல பேசி இந்த பிஜேபி வாயில வராதானே இந்த வாட்டி சொல்லிட்டாரு, பாஜக அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க ஒரு கூட்டணியா, மற்றும் ஒரு கூட்டணி, அவங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேசிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி சொல்லிட்டாரு, பாஜகவையும் நம்பாதீங்க, திமுகவும் நம்பாதீங்க. எவ்வளவு கிளியரா நம்மளா கரெக்டா இருக்கும். ஆமா, எவ்வளவு கிளியரா பிளான் போட்டாரு பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? நம்மளா கரெக்டா இருக்கும். ரெண்டு வந்து கிளியரா ஒரு போர்ட்ரேட் செட் பண்றாரு. என்னன்னா, இப்ப டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணின்றாரு. மனசாட்சி இருக்கு, அதுதான் சமசிரிப்பு டர்ன் பண்ணி விடுறாரு பாத்தீங்களா? அவரே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, எல்லா விஷயத்திலுமே பிஜேபி கூட லிங்க் இருக்குன்னு மாட்டிட்டாரு. சம்பந்தமே இல்லாம எப்படிங்க ஒரு பிஜேபியோ டிஎம்கே கூட்டணி? நீங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட்டா அது பிஜேபிக்குன்றாரு. அதுதாங்க சரியான சிரிப்பா இருக்கு. சரி, ஓகே, ஏஐடிஎம்கே அவங்களுக்கு சொன்னா கூட ஒரு வாஸ்தவம் இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு இதுல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்
அப்படி இருக்கவங்களுக்கு இருக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுறாரு. என்ன லிங்க்னே புரியலங்க. அது எதுக்குன்னா ஒரு பாட்டு எல்லாம் பாடியிருந்தாரு பாத்தீங்களா, என்ன சொன்னாரு, நான் தன்னந்தனி ஆளு நீ ஏளனமா பாரு. ஏளனமா தாங்க பாத்துன்னு இருக்காங்க அவங்கள. அவரே அவரை கலாச்சிக்கிறாரு பாட்டு பாடியே. கட்சி ஆரம்பிக்கும் போது அறக்கூவல் விட்டுறாரு, நீங்க யார் வேணா எங்க கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு அறக்குவல். யாரா வந்தாங்களா விஜய் கூட நான் கூட்டணி வைக்கிறேன்னு? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு மாஸ் கட்சிங்க, நீங்க ஒரு அரசியல் புதுமை, நீங்க அரசியல் புரட்சி பண்ண போறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபன்னே அங்கதான் ஒரு ஃபன். அவரே வந்து சொல்லிட்டாரு என்னன்னா பாத்தீங்கன்னா, நான் யாரு கூடயும் வச்சுக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நான் தனியா நிக்கிறேன், தனியா ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அது இந்த முடிவுக்கு எப்ப வந்தாருன்னா, எவனோ என் கூட கூட்டணி வச்சுக்க வரல, காசு இல்லப்பா என்ன பண்றது சார், அந்த ஓட்டையெல்லாம் மறைச்சிட்டு நான் கூட்டணியில இல்ல நான் தனியா தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. தன்னந்தனியாலே நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் தேடி நின்னு பார்த்தா என் பேர் 8 கோடி பேர். இது என்ன, அதாவது இன்னும் சினிமா முகத்துல இருந்து வெளியே வரல. அந்த சினிமான்னு பேசும்போது இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு, அந்த ஜனநாயகன் பத்தி ஒண்ணு பேசியிருந்தாரு பாத்தீங்களா. அவர் எனக்கு என்ன ஹைலைட்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அவரோட கடைசி படம் வேற, அவள அதுக்கு மேல நான் படமே நடிக்க போறது இல்லை அப்படின்ட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு அவர் எதுவுமே பேசல. அந்த படக்குழு மொத்த பேருமே வந்து என்னடா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு, ஏன்னா கோடிக்கணக்கான அமௌண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த படத்துக்காக. அப்படி இருக்கும்போது ஆஸ் அ ஹீரோவா அந்த படத்துல வந்து அவர் நிறைய பொலிட்டிக்கல் இதுவாகவும் பேசியிருக்கேன், அரசியல் ரீதியா பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் கொஞ்சமாச்சும் அதை சப்போர்ட் பண்ணி பேசணும்ல, படம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா ப்ளீஸ், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. என் பிரச்சனைக்கு நான் மட்டும் பேச மாட்டேன், எனக்காக எல்லாருமே பேசணும். ஏங்க ஈவன் டிஎம்கேல இருந்து பேசுறாங்க, பாஜக எதிர்த்து அவன் படத்தை வெளியே விடுங்க, இது தப்புன்றாங்க. கம்யூனிஸ்ட்ல இருந்து அறிக்கை விடுறாங்க, சீமான் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாரு. விஜய் பேச மாட்டேன் இன்னைக்கு சொல்றாரு, அதை சொல்றதுல என்ன தடை செஞ்சுட்டாங்க, திமுக தான் சொல்ற, மறுபடியும் சொல்றாரு. இது என்னதான் சொல்றதுனே ஒரு தெரியல. ஜனநாயகம் படம் அவங்க கட்சி சார்ந்த நபர்கள் வெளியே சொல்றாங்க, பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகிகள் சொல்லும் போது இன்னைய வரையுமே ஒரு வாயில இருந்து அந்த வார்த்தை வரல. எதுக்கு பயப்படுறாரு? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாஜக தான் போட்டு இவ்வளவு பிரஷர் பண்றாங்க, இவர் உண்மையாலே மாட்டின்னு முடிக்கிறாருன்னு பாக்குறோம். இதெல்லாம் பார்த்தா ஒரு பிளான். இந்த எலெக்ஷன் டைம்ல ஹைப் ஏத்தணும். பாருங்க, நான் எங்க அண்ணனை சுத்தி இவ்வளவு நடக்குது, படமே இன்னும் வெளியே வரலன்னு ஹைப் ஏத்திட்டேன்னா மக்கள் ஒரு பரிதாபத்துல ஓட்டு போட்டுருவாங்க. அது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்க டீலிங் தான், மக்கள் வந்து நம்ம பார்த்து இருந்துக்கணும். இதுல இன்னொரு அல்டிமேட் என்ன பாத்தீங்களா, கரெக்டா அந்த பிரச்சாரம் முடிக்கிற டைம்ல ஒரு பாட்டு வேற ஒண்ணு விட்டாரு. அந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டீங்க, எண்டிங்க நான் முடிச்சிடுறேன். அதுல பாத்தீங்கன்னா விசில் சத்தம் கேட்டு அலற போகுது ஸ்டேட் அப்படின்றாரு. எந்த ஸ்டேட்னு தெரியல, இவங்க விசில பார்த்து அலற போறாங்க, எல்லாரும் காதை பொத்துறாங்க. சரி பார்க்கலாம். இதுக்காக இந்த திருச்சியிலே இவ்வளவு ஃபன் நடந்துச்சு. நீங்க சொன்னீங்க கடைசியா தான் ஃபன் பண்ணாருன்னு, எனக்கு என்னமோ ஒரு ஆரம்பிச்சதுல இருந்து ஃபன் மாதிரி தான் இருந்துச்சு. தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தொடர்ந்து பார்க்கலாம்.